இறந்து போன நடிகர் ஜீவாவுடைய அப்பா ஆர்பி சௌத்ரி. இவரு ஒரு தயாரிப்பாளர். இவருடைய இறப்புல இப்போ மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இது சாதாரண ஒரு கார் விபத்து அல்ல. இது திட்டமிட்ட சதி அப்படின்னு அந்த காருடைய ஓட்டுநர் கொடுத்திருக்க ஒரு அதிர்ச்சி வாக்குமூலம் எல்லாரையும் உச்சக்கட்ட பரபரப்புல ஆழ்த்தியிருக்கு. இப்படி ஒரு விஷயத்த சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியுடைய கார் விபத்துக்குள்ளாகி அவரு உடல் கருகி மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற செய்தி தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இந்த விபத்து ஏற்பட்டதா சில சிசிடிவி காட்சிகள் கூட வெளியானுச்சு. ஆனா, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத யாராலயும் யூகிக்கவும் முடியல, கணிக்கவும் முடியல. ஆனா, இந்த விபத்து இப்படிதான் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இவர்தான். இவரு மட்டும் இதெல்லாம் பண்ணாம இருந்தா, கண்டிப்பா இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னு அந்த காருடைய ஓட்டுநர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் பயங்கர ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எப்போதுமே ஆர்பி சௌத்ரி போற கார். ஸோ, அவங்க கார்ல பொறுமையா தான் போவாங்க. அந்த டிரைவர் பல வருடமா ஆர்பி சௌத்ரிட்ட பணியாற்றுறாரு. அவரு அதிவேகமா போக வாய்ப்பில்ல. இப்படி எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்போது, எப்படி இந்த முறை மட்டும் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும்? ஸோ, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நடிகர் ஜீவா மட்டும் தான். அவர் பண்ண நெறைய வற்புறுத்தல்கள் மட்டும் தான். இல்லன்னா, நாங்க கண்டிப்பா இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்ல. ஸோ, ஜீவா சில வருடங்களாவே தமிழ் சினிமால படம் நடிக்கிறாரு. அந்த படம் எதுவும் சரியா வெற்றி அடையல. இப்போ ஒரு பெரிய இயக்குனர் நடிகர் ஜீவாவுக்கு இப்போ ஒரு முக்கியமான பட வாய்ப்பு அளிச்சிருக்காரு. அந்த படத்துக்காக தயாரிப்பாளர்கள் யாரும் சரியா செட் ஆகல. அந்த நேரத்துல தான் ஜீவா இவருடைய அப்பாவான ஆர்பி சௌத்ரி கால் பண்ணி, "ஸோ உடனே நீங்க சென்னைக்கு வாங்க. ஒரு முக்கியமான இயக்குனர் என்ன சந்திச்சு படம் எடுக்க போறாரு. கதையும் நல்ல கதை. கண்டிப்பா அந்த படம் பயங்கர வெற்றி அடையும். ஆனா இந்த படத்த தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் யாரும் முன் வரல. நீங்க வந்து இந்த கதைய கேட்டுட்டு இந்த படத்த தயாரிக்கணும். அப்படி தயாரிச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டா அந்த படம் அமையும்." அப்படின்னு தன் அப்பாவ போட்டு பயங்கரமா வற்புறுத்தியிருக்காரு நம்ப நடிகர் ஜீவா. ஆர்பி சௌத்ரி வேறு சில காரணங்களுக்காக தான் அவரு அப்பதைக்கு ராஜஸ்தானுக்கு போயிருந்திருக்காரு. ஆனா, அவருடைய வேலைகள் முடியறதுக்கு முன்னாடியே நடிகர் ஜீவா போட்டு படுத்துன பாட்ட வேற வழியே இல்லாம அவங்க போட்ட பிளான்லாம் கேன்சல் பண்ணிட்டு, சென்னைக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. கடைசி நிமிடத்துல தான் அவங்களுடைய சின்ன வேலை ஒண்ணு, அதுவும் ரொம்ப முக்கியமான வேலை. அந்த வேலைய முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி நாங்க ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டா அங்கேருந்து கிளம்புனோம். அதுவும் அதுவரைக்கும் ஆர்பி சௌத்ரி சார் எப்போதுமே வண்டிய வேகமா ஓட்ட சொல்லி சொல்லவே மாட்டாரு. அன்னைக்கு அவரு எங்கள போட்டு படுத்துன பாட்டுல, வேற வழி இல்லாம வண்டிய வேகமா ஓட்டிட்டு போன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் வண்டிய கொஞ்சம் வேகமா ஓட்ட வேண்டியதா போச்சு. அதனால தான் வண்டி கண்ட்ரோல் மீறி போணுச்சு. என்னால வண்டிய கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அப்படி ஒரு விபத்தும் ஏற்பட்டுச்சு. இல்லன்னா அப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்க துளி கூட வாய்ப்பில்ல அப்படின்னு அந்த கார ஓட்டுன டிரைவர் கூறிய அதிர்ச்சி வாக்குமூலம் ஒட்டுமொத்த அனைவரையுடைய இதய துடிப்பையும் எகிற வச்சிருக்கு.